வணக்க மக்களே. நம்மள பல பேரும் ஒரு சில விஷயத்த ஏன்டா செஞ்சோம் அப்படிங்கிறது மாரி அத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இன்னும் சில பேர் என்னன்னா, அந்த விஷயத்த ஏன்டா செய்யல அப்படிங்கிறது மாரி அத நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதத்தான் வந்து இங்கிலீஷ்ல ரிக்ரெட் அப்படிங்கிறது மாரி சொல்றோம். ஸோ ஒரு சில விஷயத்த வந்து செய்றதுக்கு முன்னாடி 1000 தடவ யோசிச்சுக்கலாம். ஸோ யோசிச்சுட்டு அத பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்டா பண்ணோம் அப்படிங்கிறது மாரி யோசிச்சோம் அப்படின்னா அது வேஸ்ட். அதே மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத மாரி நம்ம டிசைட் பண்ணிட்டு, அத பண்ணாம இருந்தோம்னா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ பண்ணல அப்படின்னா, அந்த ஒரு நெனப்பு வந்து லைஃப் லாங்கா நம்மள அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அத தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "ரிஸ்க் இஸ் பெட்டர் தென் ரிக்ரெட்" அப்படிங்கிறது மாரி சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு சில விஷயத்த நெனச்சினீங்களா, அதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் யோசிச்சுட்டு, அத பண்ணலாம் அப்படிங்கிறது மாரி நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா பண்ணிருங்க. அத வந்து பண்ணாம தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பண்ணவே மாட்டீங்க. நெனச்சிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணிருங்க. ஸோ ரிஸ்க் இஸ் பெட்டர் தென் ரிக்ரெட்.